இப்ப நம்ம மணப்பாறையில இருக்கோம். ரொம்ப நாளா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்புறம் இப்பதான் நடந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதுரை ரோட்ல கலர்ஸ் ஹாஸ்பிட்டல் தாண்டோடனே பாத்தீங்கன்னா பிரியாணின்னு சொல்லிட்டு கடை இருக்கு. வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷல்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிளி பரோட்டா, மட்டன் கிளி பரோட்டா, சிக்கன் மஞ்சி, சரி. இப்ப இந்த கிரில் இதெல்லாம் சரி ஓகே. சரி ஓகே. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சைடிஷ் எது நல்லா இருக்குமோ அது ஒன்று எடுத்துருவாங்க. எது நல்லா இருக்கும்? மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒண்ணு. வேற என்ன சைடிஷ்ல இருக்கு? மட்டன் சுக்கா ஒன்று எடுத்துருவாங்க. சிக்கன் மஞ்சூரியன் ஒன்று. போதுண்ணே. ஓகே. ஓகே. மட்டன் சுக்கா. ஓகே. லாலிபாப். ஓகே. காட்டி ஊத்திடணும். போதும். ஆனியன் நார்மலா இந்த காரங்கரம் எதுவும் இல்லாம நார்மலா தான் இருக்கு. சின்ன குழந்தைங்க சாப்பிடலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. நார்மலா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம மட்டன் பீஸ் வச்சு சாப்பிடுறோம். மட்டன் பீஸ் நல்லா சாப்பிட்டாவே ருசியா இருக்கு. நல்லா சாப்பிட்டா இருக்கு. மட்டன் பீஸோட ரைத்தா வச்சு சாப்பிடுவோம். சரி ஓகே. இப்போ சிக்கன் பிரியாணியும் போட்டாச்சு. சிக்கன் பீஸ்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பீஸ்னா சாப்பிட்டா நல்லாவே ஜூஸியா நல்லா சாப்பிட்டா குத்தாயிருக்கு. எலும்பு எதுவும் தனியா வருது பாருங்க. சாப்பிட்டா குத்தாயிருக்கு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. குழந்தைங்கலாம் நல்லா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு எந்த காரங்கிற எதுவுமே எக்ஸ்ட்ரா தெரியல. நார்மலா இருக்கு. குழந்தைங்க சாப்பிடலாம். பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே. பீஸோட ரைத்தா வச்சு ரூபாய் போதும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம லாலிபாப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துவோம். எலும்பு மரத்தை புள்ளி விட்டு சிக்கன் லாலிபாப் இல்லை சாப்பிட்டாதான் இருக்கு. அந்த எலும்பு சாப்பிடு ஊற்றினது நல்லா இருக்கு. எலும்பு சாருக்கு நல்லா இருக்கு. இந்த பீஸ பிரியாணி ஒரு வச்சு ரூபாய்க்கு வருமா? வரமிளகாலாம் போட்டு மட்டன் சுக்கா நல்லாவே இருக்கு. நல்ல எண்ணெய் அதிகமா ஊற்றி வரமிளகா போட்டு நல்லா இருக்கு. ஓகே. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. எல்லாரும் சாப்பிடலாம். விஜய் ஃபுட் விளாக் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான்.